மே 1 மாலை 5:19 மணி அளவில் குரு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறினார். இதனால் கன்னி ராசி, மகர ராசி, கடகம், விருச்சகம் போன்ற ராசிகளுக்கு யோகமோ யோகமா. மற்ற ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு பரிகார பூஜை செய்ய திருவட்டூரில் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான தட்சிணாமூர்த்தி கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. கணபதி ஹோமமும் நடந்தது. இந்த பரிகார பூஜையில் கலந்து கொள்ள திருவட்டூரில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கியூ வரிசையில் இருந்து தட்சிணாமூர்த்தி கோவிலில் சிறப்பு தரிசனம் மேற்கொண்டனர். குரு பெயர்ச்சி சிறப்பு யாகமும் நடத்தப்பட்டது. அனைத்து ராசிகளுக்கும் பரிகாரங்கள் செய்து கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும். இன்றைய தினத்திலிருந்து 45 நாட்களுக்குள் இன்றைய திருவொற்றியூரில் அமைந்திருக்கும் பகவானுடைய சன்னதியில் வந்து அர்ச்சனைகள் செய்து அவருடைய தோஷ நிவர்த்தியை வருகின்றோம். மேலும் இந்த திருத்தலமானது வடக்கு நோக்கி அமைந்திருக்க திருத்தலமாக இருக்கிறது. அம்பாலான அறிவுரையம்மன் தெற்கு பார்க்க அமைந்திருக்கும் இந்த திருக்கோயிலானது மிகவும் 1000 வருடங்களுக்கு மிக பழமையாக நடந்துள்ள இந்த திருக்கோயிலாக அமைந்திருக்கிறது. மேலும் எங்களுடைய விசேஷம் என்ன என்னவென்றால் வடகுரு ஸ்தலம். இந்த வடகுரு ஸ்தலத்திலும் தனி சன்னதியாக இங்கே அமைந்திருக்கிறது. மேலும் வடக்கு நோக்கி அமர்ந்திருப்பதால் திருமண தடை, உத்தியோக பிராப்தியற்று, குழந்தையின்மை, எனவே பல காரணங்கள் எதுவாக இருந்தாலும் 9 வாரங்கள் வந்து இங்கே வந்து தீப விளக்கு ஏற்றி முடிவில் பாலாபிஷேகமோ என்ற அபிஷேகமோ செய்து கொண்டால் அனைவருக்கும் எல்லா நல வளங்களும் பூர்வமாக அளிப்பார் என்று இது பிரத்யட்சமையான உண்மையாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் வரைக்கும் அனைத்து பக்தர்களும் நடந்து கொண்டு எல்லா பகவானுடைய அருளே அருள்மாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா திருவட்டூர் தட்சிணாமூர்த்தி வடக்கு ஸ்தலம். இங்கே பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வந்து வடக்கு நோக்கி இருக்காரு, மற்ற தெற்கு நோக்கி தான் இருப்பாங்க. அது வந்து தனி விசேஷம். இங்கே என்ன விசேஷம்னா வடோட்டி நம்மளை பார்த்த மாதிரி இருக்காரு. இவரை வந்து மற்ற குடும்பம் மாதிரி வரங்களை வாரி கொடுப்பாரு, அள்ளி கொடுப்பாரு. மெயினாக வந்து வேலைக்கெல்லாம் ஒரு விசேஷம். உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேரோ அத்தனை நேதி ஏற்றி வழிபட்டீங்கன்னா நிச்சயம் நல்லது நடக்கும். சிவாய நம்ம நாளை வாழ வியாழக்கிழமைனா வருவோம். இன்னைக்கு குரு பயிற்சின்றதுனால இன்னைக்கு வந்துருக்கோம். ரிஷபராசிக்கு நல்லா இருக்கும். எல்லாருமே ரிஷபராசி.